அலர்ஜி என்பது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம், மகரந்தம், தூசிப்பூக்கள் அல்லது சில உணவுகள் போன்ற பொதுவாக பாதிப்பில்லாத பொருட்களுக்கு அதிகமாக எதிர்வினையாற்றும் ஒரு நிலையாகும். இந்த எதிர்வினையின் அறிகுறிகள் தும்மல், மூக்கு ஒழுகல், அரிப்பு மற்றும் சரும அலர்ஜி முதல் மூச்சு திணறல் வரை வேறுபடலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். இது ஒருபுறம் இருக்கட்டும். இதுபோன்ற அலர்ஜி உங்களுக்கு இருந்தால் வீட்டில் சில செடிகளை வளர்க்காதீர்கள் என்று வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். தற்போது அவை என்னென்ன செடிகள் என்று பார்க்கலாம். ஆப்பிரிக்கன் வயலட். ஆப்பிரிக்கன் வயலட் ஒரு அழகான செடி. ஆனால் இதன் இலைகளில் தூசி படிவதும் மகரந்தமும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்கின்றனர். ரப்பர் செடி. அழகான தாவரங்களில் ஒன்றுதான் ரப்பர் செடி. ஆனால் ஒவ்வாமை உள்ளவர்கள் இதை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இதில் லேட்டெக்ஸ் இருப்பதால் இது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என்கின்றனர். ஃபெர்ன்கள். ஒவ்வாமை இருந்தால் வீட்டிற்குள் ஃபெர்ன்களை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதனில் இலைகளில் தூசி படிவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதால் ஒவ்வாமை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். வீப்பிங் ஃபிக். மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் வீட்டிற்குள் வீப்பிங் ஃபிக் செடியை வளர்க்கவே கூடாது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அது வீட்டை அழகுபடுத்துவதற்காகவும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதாலும் இது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என்கின்றனர். பர்பிள் ஃபேஷன் செடி. இந்த செடியை வீட்டிற்குள் வளர்ப்பதை தவிர்க்கலாம். ஏனெனில் இதன் இலைகளில் தூசி படிவதற்கான வாய்ப்பு அதிகமுள்ளது. பூக்கும் செடிகள். சில பூக்களில் மகரந்தம் இருக்கும். இது ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. எனவே பூக்கும் செடிகளை வீட்டிற்குள் வளர்க்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். இங்கிலீஷ் ஐவி. இந்த செடியில் பால்கரினால் என்ற கலவை உள்ளது. இது சருமத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. உங்க பழக்க வழக்கத்தில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர நினைத்தால் தகுந்த மருத்துவரின் ஆலோசனையோடு மாற்றுவது மிகச் சிறந்தது. மேலும் இவை அனைத்தும் பொதுவான கருத்துக்களே.